கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு எந்த அளவுக்கு மாற்றங்களை உண்டாக்க முடியும்? அவர் எந்த அளவுக்கு இதுக்கு பொருத்தமானவர் நினைக்கிறீங்க? கௌதம் கம்பீருடைய பிரச்சனை வந்து அவர் ரொம்ப எமோஷனலான ஒரு நபர். அதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். சார், கௌதம் கம்பீர் அவர் பேசும்போது கூட நான் இந்திய அணியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன், நிச்சயமா நிறைய சாதனைகள் படைப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்பிக்கைகள்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு. ரோஹித் சர்மா இனிமே விளையாடல, விராட் கோலி விளையாடல, ரவீந்திர ஜடேஜா விளையாடல. ஸோ கிட்டத்தட்ட இளைஞர்கள் நிறைந்த ஒரு அணியாகத்தான் அது இருக்க போகிறது T20 ஃபார்மேட்ல. ஜெய்சா அவர்களுடைய தலையீடு அதிகமா இருக்கு. அவர் தனிப்பட்ட தன்னுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்துதான் முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் பரவலா முன்வைக்கிறாங்களே. திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிற வரைக்கும் இது எதுவுமே மாறாது. ஜெய்ஷா தான் நடத்துறாரு போர்ட்டை. அதை பத்தி அவரு மற்ற மக்கள் அதை பத்தி பேசுறதை பத்தி அவர் கவலைப்படுறதும் கிடையாது. ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் பிசிசிஐல வராது. அரசியல் தலையீடு இல்லாத பிசிசிஐ அப்படிங்கிறது நம்ம கனவுல கூட பார்க்க முடியும். சார், அதே போல ஏற்கனவே அஸ்வின் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. ஹிந்தி தெரியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டேங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அவங்க ஹிந்தி தெரியாம போய் இந்தியன் டீமுக்கு கூட விளையாடும் போது மற்றவங்க எல்லாரும் ஹிந்தி பேசும்போது எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்றது ஒரு ஹேண்டிகேப்பா இருந்துச்சு. சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு மூத்த அரசியல் விமர்சகரும் மூத்த விளையாட்டு ஆர்வலருமான திரு சுமன் சி ராமன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார், வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு கௌதம் கம்பீர் அவர்களை இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சியாளரா கோச்சா அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் தான் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட அதிகாரப்பூர்வமா இப்ப பிசிசிஐ ஜெய்சா அவர்கள் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அறிவிச்சிருக்கிறாரு. கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு எந்த அளவுக்கு மாற்றங்களை உண்டாக்க முடியும்? அவர் எந்த அளவுக்கு இதுக்கு பொருத்தமானவர் நினைக்கிறீங்க? எனக்கு சில சந்தேகங்கள் தொடர்ந்து இருக்கு. ஏன்னா இந்திய கிரிக்கெட் அணில வந்து எப்பவுமே கொஞ்சம் சாந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களோட சிறப்பா அணி செயல்பட்டிருக்கு. அது ஜான் ரைட்டாக இருக்கட்டும், கேரி கர்ஸ்டனாக இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் ராகுல் திராவிடா இருக்கட்டும். அஃப்கோர்ஸ் இதுக்கு ஒரே விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். ஆனால் அவருடைய காலகட்டத்திலும் அவர் பயிற்சியாளராக இருக்கும்போதும் அணி சிறப்பாக விளையாடினாங்க. பட் பெரும்பாலான நேரங்களில் கொஞ்சம் ஒரு லெஸ் எமோஷனல். கௌதம் கம்பீருடைய பிரச்சனை வந்து அவர் ரொம்ப எமோஷனலான ஒரு நபர். அதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம். ப்ளஸ் அவருக்கும் விராட் கோலிக்கும் நடந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்திய அணி பயிற்சியாளராக வந்துட்டாரு. அவருக்கு நம்ம ஆல் த பெஸ்ட் தான் நம்ம விஷ் பண்ணணும். ஆனால் அவர் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது வந்து சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணால் அது நேர் ரிவர்ஸ் ஆகி அவர் அற்புதமாக ஒரு கோச்சாக கூட இருக்கலாம். பட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து அவர் வெற்றிகரமாக ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாளராக இருந்திருக்கார். ஸோ அதனால உறுதியாக அவர் எப்படி இந்தியன் டீமுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது போக பார்க்கலாம். இப்போ இலங்கை சீரீஸ் வருது அடுத்த இந்த மாத கடைசியிலேயே. அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் தொடராக இருக்க போகுது. இலங்கைக்கு இந்திய அணி போகுது. அப்போ ஒரு இண்டிகேஷன் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார், கௌதம் கம்பீர் அவர் பேசும்போது கூட நான் இந்திய அணியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன், நிச்சயமா நிறைய சாதனைகள் படைப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்பிக்கைகள்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு. நிச்சயமா அது வந்து ஒரு இன்கமிங் கோச் வரும்போது அவ்வாறு தான் அவர்கள் கூற வேண்டும். ஏன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம், அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மேட்ல ரோஹித் சர்மா இனிமே விளையாடல, விராட் கோலி விளையாடல, ரவீந்திர ஜடேஜா விளையாடல. ஸோ கிட்டத்தட்ட இளைஞர்கள் நிறைந்த ஒரு அணியாகத்தான் அது இருக்க போகிறது T20 ஃபார்மேட்ல. ஸோ நிச்சயமா வந்து அங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு நிறைய புது முகங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அடுத்த உலக கோப்பை ஒன்று 2 வருஷம் இருக்கு T20ல. ஸோ நிச்சயமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அவருடைய அந்த எமோஷனல் நேச்சரை கண்ட்ரோல் பண்ணி செயல்பட்டார்னா நிச்சயமா வெற்றிகரமாக இயங்கக்கூடிய டேலண்ட் அவருக்கு இருக்கு. பிசிசிஐ மேல நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. வீரர்கள் தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து, பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுல இருந்து, ஜெய்சா அவர்களுடைய தலையீடு அதிகமா இருக்கு. அவர் தனிப்பட்ட தன்னுடைய
விருப்பு வெறுப்பு சார்ந்துதான் முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் பரவலா முன்வைக்கிறாங்களே சார். அதாவதுங்க, அவர் தான் பிசிசிஐ நடத்துறாரு, அது எல்லோருக்கும் தெரிந்தது. இப்ப நம்ம வந்து ராஜர் பின்னின்னு ஒரு பிசிசிஐ தலைவர் இருக்கிறாரு, இவர் செக்ரட்டரியா தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து வெறும் ஐவாஷ் தான். ஸோ எல்லா முக்கியமான டிசிஷனும் இவர் தானே வந்து இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் சரி, அடுத்த உலக கோப்பையிலையும் ரோஹித் சர்மா இந்தியாவுக்கு கேப்டன், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லையும் ரோஹித் சர்மா கேப்டனா இருந்து வெற்றி வென்று கொடுப்பாரு அப்படின்னு அறிவிச்சிட்டார். ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கு, அவங்க மீட் பண்ணி யாரு அணி தலைவரா இருக்கணும், யாரெல்லாம் அணியில இருக்கணுங்கிறதுக்கு இவரே எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு போறாரு. ஸோ இந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. சௌரவ் கங்குலியே ஏத்துக்கிட்டாரு. சௌரவ் கங்குலி வரும்போது என்ன சொன்னாங்க, அவர் வந்து ஒரு ஒரு சுயமா சிந்திக்கக்கூடியவர், அவர் எல்லாருக்கும் ஜால்ரா எல்லாம் போட மாட்டாரு. கடைசியில அவர் வந்து ஃபுல் டென்யூரே ஜால்ரா போட்டு தான் போனார். அதனால இது வந்து திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிற வரைக்கும் இது எதுவுமே மாறாது. ஜெய்ஷா தான் நடத்துறாரு போர்டை. அதை பத்தி அவரு மற்ற மக்கள் அதை பத்தி பேசுறதை பத்தி அவர் கவலைப்படுறதும் கிடையாது. இப்ப கங்குலி மாதிரி இன்னும் சில மூத்த வீரர்களுடைய பெயர்களும் கூட அடிபட்டது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில இருந்து சில வீரர்கள் கூட அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கூட வெளிவந்தது. இது ஒரு திடீர் மாற்றமா இல்ல திட்டமிட்டு ஏற்கனவே இவங்க பிளான் பண்ணி கௌதம் கம்பீர் தான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க? இல்ல, ராகுல் திராவிட் தொடர விருப்பப்பட்டிருந்தால் அவரை நீக்குவது ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். ஏன்னா உலக கோப்பை ஜெயிச்சுட்டு உடனே கோச்சை வந்து நீக்கினீங்கன்னா அது கிரிக்கெட் பிரியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் ராகுல் திராவிட் ஏதோ காரணங்களுக்காக அவர் தொடர விருப்பம் இல்லை என்று தெரிவித்த பிறகுதான் இந்த சர்ச்சை ஆரம்பிச்சாங்க. சர்ச்சை ஆரம்பிச்சு வெப்சைட்ல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு அதுல சாதாரண மக்கள் கூட நிறைய பேர் விண்ணப்பெல்லாம் பண்ணி எல்லாம் அந்த இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் திராவிட் தொடர விரும்பவில்லை என்று தெரிந்த பிறகே அவர்கள் கௌதம் கம்பீர் தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு. ஏன்னா அரசியல் ரீதியாகவும் அவர்களுக்கு சார்ந்தவர் அவர். இந்த முறை சமீபத்தில் அவர் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக நான் போட்டியிட போவதில்லை, கட்சி அரசியல் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் சில நாட்களுக்குங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரே தவிர, அவர் 6 மாசம் முன்னாடி அவர் பிஜேபி எம்பி. அதனால ஒரு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் பிசிசிஐல வராது. அரசியல் தலையீடு இல்லாத பிசிசிஐ அப்படிங்கிறது நம்ம கனவுல கூட பார்க்க முடியாது. இப்ப ஒன் டே மேட்ச் அளவுக்கு இப்ப T20 குறிப்பா IPL மேட்சஸ் வந்து ரொம்ப அதிகமா கவனம் ஈர்க்கப்பட்டு வருது. இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு வந்து IPL மாதிரியான ஒரு லீக் ஆட்டம் நடத்தப்படுமா? அந்த பெண்கள் அணிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இருக்கே விமென்ஸ் பிரீமியர் லீக் ஏற்கனவே நடந்துட்டு தானே இருக்கு. ஸோ அதனால பிசிசிஐ உடைய ஒரு நல்ல விஷயம், ரொம்பவே கஷ்டத்துல இருந்த பெண்கள் கிரிக்கெட்டை பிசிசிஐக்குள்ள அந்த விமென்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பெண்களுக்கும் பெருமளவில் இப்போ பிரைஸ் மணி வருது, அவர்களுக்கு அவர்களுடைய விளையாட்டை வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. விமென்ஸ் பிரீமியர் லீக் வந்து ஒரு நல்ல ஒரு டோர்னமெண்ட்டாக அமைய தொடங்கிவிட்டது. நல்ல கூட்டம் வருது அந்த மேட்சஸுக்கு எல்லாம். அவங்க அண்ட் தி குவாலிட்டி ஆஃப் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் எங்கேயோ போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஏளனம் பண்ற அளவுக்கு இருக்கும். அவங்க ஃபீல்டிங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 25 வருஷம் முன்னாடிக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இந்த அளவுக்கு விமென்ஸ் கிரிக்கெட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் பிசிசிஐயும் பிசிசிஐயிடம் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பணம், இதெல்லாம் வச்சுதான் அவங்க அதை மாத்திருக்காங்க. இப்ப IPL மாதிரியே TNPL அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு பிரபலமா தமிழ்நாட்டு ரசிகர்களால பார்க்கப்படுது. அஸ்வின் அதுல முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஆனா பல நேரங்கள்ல அவரு ஒரு லீடிங் பவுலரா இருந்தா கூட, ஒரு ஆல்ரவுண்டரா இருந்தா கூட, இந்தியன் டீம்ல அவருக்கு டெஸ்ட் மேட்ச்லயோ ODIலயோ T20லயோ பல நேரங்கள்ல அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம். ஏன் அவரை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்கறாங்க. எப்படி அதை பார்க்கறது? இல்ல, திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஏன்னா டெஸ்ட் மேட்சஸ்ல, அதுவும் இந்தியாவில் விளையாடக்கூடிய டெஸ்ட் மேட்சஸ்ல கிட்டத்தட்ட உறுதியா அஸ்வின் இருப்பார் டீம்ல. வெளிநாடுகளில் சில கண்டிஷன்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸுக்கு ரொம்ப கண்டியூசிவா இருந்தா அங்க அஸ்வினை டிராப் பண்றாங்க. அது செய்யணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். நான் வந்து அந்த கண்டிஷன்ஸ்லயும் அஸ்வின் ஆடணும்னு தான் நினைப்பேன். பட் அது வந்து டீம் செய்யறாங்க. T20யும் ஓடிஐலிருந்தும் அவர் வந்து கிட்டத்தட்ட அவரே வந்து ஒரு ஒரு விலகி நிற்கிறார். அதை நான் அதாவது ரிட்டையர் ஆயிட்டாருன்னு நான் சொல்லலை, பட் விலகி நிற்கிறார். ஐபிஎல்ல விளையாடுறாரு, அது தவிர நிச்சயமா வந்து டிஎன்பிஎல்ல விளையாடுறாரு, அதெல்லாம் இருக்கட்டும். பட் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க அகெயின் T20யை பொறுத்த வரைக்கும் தே ஆர் லுக்கிங் மோர் அண்ட் மோர் லுக்கிங் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இப்போ உங்களுக்கு விராட் கோலியோ, ரோஹித் சர்மாவோ, ரவீந்திர ஜடேஜாவோ அவங்க T20 விளையாடலைன்னா அஸ்வினுக்கு திருப்பியும் அவங்கள விட வயதில் மூத்தவர், அவர் வந்து திருப்பி T20ல ஆடுறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். எதுவும் நடக்காதுன்னு சொல்றதுக்கு இல்லை, பட் அது வாய்ப்பு மிகவும் குறைவு. சார், அதே போல ஏற்கனவே அஸ்வின் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு, ஹிந்தி தெரியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டேங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. நேற்றைக்கு நடராஜ் அவர்களும் கூட, நான் பஞ்சாப் டீமுக்கு முதல் முறையா போகும்போது அங்க எல்லாருமே ஹிந்தி பேசினாங்க, நான் தொடக்கத்துல கொஞ்சம் சிரமப்பட்டேன், எனக்கு சிலர் வந்து நட்பு ரீதியா உதவி பண்ணாங்க, அவர் பெரிய அளவுக்கு ஹிந்தி தெரியாததால சிரமப்பட்டேன்னு சொல்லலை ஒழிய கிட்டத்தட்ட அந்த பொருள்ல தான் அவர் சொன்னாரு. எப்படி அதை பாக்குறீங்க? ஏங்க, அவர் சொன்னதுல என்ன தப்பே கிடையாதுங்க. அஸ்வின் சொன்னதாக இருக்கட்டும், நடராஜன் சொன்னதாக இருக்கட்டும், அவங்க அனுபவிச்ச பிரச்சனைகளை பத்தி சொன்னாங்க. அவங்க ஹிந்தி தெரியாம போய் இந்தியன் டீமுக்கு கூட விளையாடும் போது மற்றவங்க எல்லாரும் ஹிந்தி பேசும்போது எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறது ஒரு ஹேண்டிகேப்பா இருந்துச்சு. அதனால அஸ்வின் மேற்கொண்டு என்ன சொல்றாரு, பல மொழிகளை நீங்க கத்துக்கங்க அப்படிங்கிற. அது என்ன தப்பு இருக்கு? அதை வச்சுக்கிட்டு உங்க ஹிந்திக்கு ஆதரவா பேசுறாங்க. அவர்கள் பட்ட அனுபவத்தை அவங்க சொல்றாங்க. நடராஜன் அங்க போகும்போது அவருக்கு முதல்ல ஹிந்தி பேச முடியாதது அவருக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு, அது ஒரு பிரச்சனையாக இருந்தது அவருக்கு. கோச்சோட பேசுறதோ இல்ல சக பிளேயர்ஸோட பேசுறதுலயோ அது ஒரு பிரச்சனை இருந்தது. இன்னைக்கும் நம்ம பாக்குறோம் இந்தியன் டீம்ல பல பிளேயர்ஸ் வந்து போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ ஹிந்தியில தான் நடத்துறாங்க. பிராட்காஸ்டர் வந்து அவங்களுக்கு ஹிந்தியில தான் கேள்வி கேட்கிறாங்க. பல பிளேயர்ஸ்க்கு அந்த மாதிரி தான் நடக்குது, நம்மளே பார்த்துருக்கோமே. இப்போ இவருக்கு முகமது ஷமிக்கு பேசுறதோ இல்ல குல்தீப் யாதவ் பேசுறதோ நிறைய முறை அவங்க ஹிந்தியில பேசுறாங்க. உமேஷ் யாதவ் பேசுறதோ ஹிந்தியில தான் பேசுறாங்க. ஸோ அதனால அஸ்வினும் நடராஜனும் சொன்னது யதார்த்தம். அவர்கள் சந்தித்த ஒரு அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால அவர்கள் சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது, 100% கரெக்ட். சார், அதே போல ரிக்கி பாண்டிங், ஷேன் வார்னே போன்ற ஆஸ்திரேலிய வீரர்கள்லாம் தொடர்ச்சியா நடராஜன் அவர்களை வந்து இந்தியன் டீம்ல பயன்படுத்தணும், ஆனா ஏன் கண்டினியூஸா அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுறது இல்லைங்கிறது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு, அவரோட யாக்கர் பால் எல்லாம் பார்த்து நாங்க ரொம்ப பிரமிப்போட பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நடராஜ் அவர்களுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நானே அதை பத்தி பல முறை பேசுகிறேன். ஷேன் வார்ன் காலம் ஆயிட்டாரு, ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. பட் என்னன்னா, நடராஜன் அவர்களை என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நியாயமான ஒரு ஃபேர் டீல் கிடைச்சிருக்கான்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நிச்சயமா வந்து அவருக்கு இன்னும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் வழங்கவில்லை. ஆனால் அதனால் வழங்காமலே இருக்குமா என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன். நிச்சயமாக அவருக்கு இன்னும் வாய்ப்பு வருவதற்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இந்திய அணியில் திருப்பியும் விளையாடுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி நிச்சயமாக இருக்கு. ஐ ஹோப் இந்த செலெக்ஷன் கமிட்டி இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆண்டு இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு போவாங்க டூருக்கு. அப்போ போகும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். ஸோ சென்ற டூரில் அவர் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் வந்து ஐ வில் நாட் ரூல் இட் அவுட். ஏன்னா இன்னும் அவர் கன்டென்ஷனில் தான் இருக்கார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைக்க வேண்டியது, நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் என் கருத்து. சார், இப்போ விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் சொல்லியிருக்காரு, ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு, ஏற்கனவே தோனி இல்லை, தோனி ஐபிஎல் மட்டும்தான் விளையாட போறாரு. ஸோ இந்தியன் டீம்ல அடுத்து ஒரு எமர்ஜிங் பவுலராவோ பேட்ஸ்மேனாவோ ஆல்ரவுண்டராவோ யார் லீட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
இல்லைங்க, எக்கச்சக்கமான டேலண்ட் இருக்காங்க. சுப்மான் கில் இருக்காரு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு. இவங்கெல்லாம் இன்னும் 10 வருஷம் அவங்கெல்லாம் இருக்க போறாங்க. அதனால அதுக்கப்புறம் இவர் நம்ம ஹார்திக் பாண்டியா இப்போ திருப்பி ஃபார்ம்ல வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இருக்காரு. நிறைய இந்தியன் டீமுக்கு இப்போ பஞ்சமே கிடையாது. இஷான் கிஷன் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இப்ப டால் யங் போலர்ஸ் அவங்க தான் வந்து நமக்கு யார் அடுத்த கட்டத்தில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷமிக்கோ, சிராஜுக்கோ, உமேஷுக்கோ, அஃப்கோர்ஸ் பும்ரா இன்னும் சில ஆண்டுகள் நிச்சயமாக விளையாடுவார், பல ஆண்டுகள் விளையாடுவார்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் மற்றவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வருவாங்க அப்படிங்கிறது வேணா ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். பட் நிச்சயமா வந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ப்ராப்ளம் இஸ் பிளென்டி. யாரை சூஸ் பண்றது, யாரை டிராப் பண்றதுங்கிறது தான் பிரச்சனை. நிச்சயமா சார். கிரிக்கெட்ல தொடர்ச்சியா அரசியல் கலக்கப்படுது அப்படிங்கிற விமர்சனம் தமிழ்நாட்டு ஆடியன்ஸ்ல இருந்து வந்துகிட்டே தான் இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிரிக்கெட்ல அரசியல் கலப்புங்கிறது பிசிசிஐன்னு ஒரு அமைப்பு தொடங்கின நாள்ல இருந்து இருக்கு. எல்லா கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்களும் அந்தந்த மாநில கிரிக்கெட் சங்கத்தில் பல மாநிலங்கள்ல கிரிக்கெட் சங்க தலைவர்களாக இருக்கிறாங்க. அதுல என்ன ஒற்றுமைனா, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒன்றாக செயல்படுவார்கள் பிசிசிஐல. ஸோ அங்கே அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஒரு முறை பிசிசிஐ நாங்கள் ஒரு தனியார் அமைப்புன்னு சொல்லி கோர்ட்டுக்கு வாதம் வச்சாங்க. ஸோ அது இன்னும் ரிசால்வ் ஆகலை. இன்னைக்கு பிசிசிஐ இன்கம் டேக்ஸ் கட்டுறது கிடையாது. ஆர்டிஐ நம்ம போட்டு பிசிசிஐ கணக்குகளை காட்டுங்கன்னு சொல்றதுக்கு மக்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஸோ அது ஒரு தனி அவர்களுக்கு தனி சட்டம், நாட்டினுடைய சட்டம் அவர்களுக்கு பொருந்துற மாதிரி இல்லை. ஸோ அவர்கள் நடத்தி கொண்டு தான் இருப்பார்கள். அதில் அரசியல் வருவது சகஜம். இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ ஃபேம் இருக்கு, இதெல்லாம் இருக்கும்போது அதில் அரசியல் இல்லாமல் இருந்தால்தான் அதிசயம். பிசிசிஐல தேவையை விட பல மடங்கு அதிகமாக அரசியல் தலையீடு இருக்கிறது. இதை மீறி இந்தியா வந்து சிறப்பாக, இந்திய அணி சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல, ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாகவும் நம்ம பார்க்கணும். மிக்க நன்றி. நன்றி.